ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக பினாட்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு மோல்ட்ஸ் தேவைப்படும். சிலிக்கான் மோல்ட்ஸ் ப்ரிஃபரபிள். இதில் நிறைய சைஸஸ் கிடைக்குது. பட் ஸ்மால் சைஸஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டாப்பிங்ஸாவோ இல்லை டாப்பர்ஸாவோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பினாட்டா கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பினாட்டா கேக் பார்த்தீங்கன்னா எதர் ரவுண்ட் ஷேப் ஆர் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த 2 ஷேப்பில் தான் மோஸ்ட்லி பினாட்டா கேக் செய்வாங்க. ஸோ இந்த 2 ஷேப் தான் நாமளும் இன்றைக்கி செய்ய போகிறோம். மீதி இருக்கிற குட்டி குட்டி மோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பால் செய்கிறதுக்கு, சாக்லேட் டாப்பர் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்யலாம். அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். அது ஏன்னா ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோல்ட் 2ம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாக்லேட் எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மோல்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு மினிமம் 300 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சாக்லேட்டை சாப் பண்ணி வச்சுட்டு டபுள் பாயிலர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 250 கிராம்ஸ் சாக்லேட் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம்ஸை தனியாக வச்சுக்கோங்க. 200 கிராம்ஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிண்டரில் மெல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் பவுல் அந்த மாதிரிலாம் வேணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் தட் ஒரு டீ போடுற பாத்திரத்தில் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இதில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதே மாதிரி தண்ணி கொதிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் தட் கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். தண்ணி சூடான அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி க்ரீமியாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் மெல்ட் பண்ண சாக்லேட்டோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே 50 கிராம்ஸ் தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரிட்டைன் ஆகும். சாக்லேட்டும் சூப்பராக க்ரீமியாக மெல்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப் பினாட்டா மோல்ட் பண்ணலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ சாக்லேட் வேணுமோ சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. எய்தர் ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் நிறைய சாக்லேட் ஊற்றிட்டு ஜஸ்ட் தட் நீங்கள் இந்த மோல்டை இந்த மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எனி மோல்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 2 லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட்டாவது கொடுக்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அதாவது டீமோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் நம்மளால் பண்ண முடியும். யூஸ்வலி இந்த ஹார்ட் ஷேப்டு பினாட்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய ஏர் பபிள்ஸ் வந்துடும். ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் ஏர் பபிள்ஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த சிலிக்கான் மோல்டை கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதாவது க்ரஷ் பண்ணி சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ 1 லேயர் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்க்கிளை பண்ண போகிறோம். சர்க்கிள் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது நல்ல ரவுண்டாக இருக்கனால நீங்கள் டைரெக்டாக இப்படியே ப்ளேஸ் பண்ணும்போது அடியில் ஒரு கர்வ் மாதிரி வந்துடும். உங்களுக்கு ப்ராப்பர் சர்க்கிள் வராது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது உல்டாவாக கவுத்தி போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுவோம். ஸோ தட் அதோட ஷேப் மாறாமல் இருக்கும். அப்சைட் டவுன் வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து அகெயின் செகண்ட் லேயர் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும் போதே சாக்லேட் ஹார்டன் ஆகிடும். பட் ஸ்டில் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஹார்ட் ஆயிரும். நமக்கு டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் திக் லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு டிமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிமோல்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா கார்னர்ஸையும் டிமோல்ட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்சைட் டவுன் டர்ன் பண்ணி அழகாக நீங்கள் சிலிக்கானை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஏர்லாக்கும் இல்லாமல் ஏர் பபிள்ஸும் இல்லாமல் அழகாக சூப்பராக நீங்கள் பினாட்டா கேக் பண்ண முடியும். ஸோ இப்போ எட்ஜஸை மட்டும் ட்ரிம் பண்ணால் போதும். நீங்கள் சாக்லேட் அப்ளை பண்ணும் போதே கார்னர்ஸ்லாம் நீட்டாக அப்ளை பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ட்ரிம்மிங் வேலை இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா கார்னர்ஸ் எல்லாம் ஒரு நைஃப் வச்சு அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரவுண்ட் பினாட்டா செய்யும் போது ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணும்போது தான் நம்ம அப்சைட் டவுன் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுவோம். செகண்ட் லேயருக்கு நமக்கு அப்சைட் டவுன்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அது ஹார்டன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அழகாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி கார்னர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு டிமோல்ட் பண்ணுங்கள். லேட்டர் அப்சைட் டவுன் திருப்பி லைட்டாக அந்த சிலிக்கானை புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும்.
ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான என்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் தட் அந்த நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்ட லைட்டா ஒரு கார்னரில் போட்டுட்டு, அது வெட்டா இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்க கோல்டு டஸ்ட் வேணும்னாலும் இத மேல டஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டோ, சில்வரோ, பிரான்ஸ் என்ன டஸ்ட் வேணுமோ அத பண்ணிக்கலாம். ஃபைனலி சூப்பரா நம்ம பின்னாட்டா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதில சொல்லியிருக்க மாரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் வீட்லயே சூப்பரா பின்னாட்டா கேக் செய்யலாம். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.